எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, துக்கத்தை ஏற்படுத்தும் மிருத்யு பாகை. இதனுடைய பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கொடுக்கப்பட்ட கால்குலேஷன் வந்து சூரியனுடைய டிகிரியை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய மிருத்யு பாகை. இதுக்கு முந்தின வீடியோவில் நான் கொடுத்தது வந்து பொதுவான மிருத்யு பாகையினுடைய டிகிரி, அதாவது மிருத்யு பாகை வந்து எந்த டிகிரியில் அமையுது ஒவ்வொரு ராசியிலையும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து சூரியன் எந்த டிகிரியில் இருக்குதோ அந்த டிகிரியை வச்சு மிருத்யு பாகை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிறது வந்து புரியும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த மிருத்யு பாகைனா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மரணத்துக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். மரணம் மட்டும் வராது, ஆனால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்கும், அல்லது வந்து போராட்டமாகவே இருக்கும், அல்லது நோய் நொடியினால் பாதிக்கப்படுவாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன குறை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து யோசிக்க வைக்கிறது தான் இந்த மிருத்யு பாகை. இந்த மிருத்யு பாகை கண்டுபிடிக்கிறது தான் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூரியனுடைய பாகை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மிருத்யு பாகை விழுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு கிரகம் வந்து சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது, அது கோச்சாரமாக இருக்கலாம். தசாபுத்தியில் வந்து இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிற கிரகம் வந்து தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல அந்த கிரகத்துடைய காரக உறவு வந்து பாதிக்கப்படும். இப்போ சுக்கரனாக இருந்தால் மனைவி வந்து பாதிக்கப்படுவாங்க, சூரியனாக இருந்தால் அப்பா வந்து பாதிக்கப்படுவாங்க, சந்திரனாக இருந்தால் அம்மா வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்படி என்ன காரக கிரகம் வந்து அதில் இருக்குதோ அந்த பாதத்தில், மிருத்யு பாதத்தில் அந்த கிரகம் வந்து பாதிக்கப்படும், அந்த காரக உறவு வந்து பாதிக்கப்படுவாங்க. எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா, எந்த ஆதிபத்தியத்தை பெற்று வந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போ 7ஆம் அதிபதி வந்து சூரியனாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா பாதிக்கப்படுவார், அல்லது வந்து அது 7ஆம் அதிபதியாக வர்றதுனால வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உங்கள் அப்பா வந்து பாதிக்கப்படுவார், கல்யாணத்துக்கு பண்ணை வச்சதுனால. இப்படி வந்து அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து காரகத்துவத்தை பொறுத்து வந்து இந்த கிரகம் வந்து கிரகத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், அந்த உறவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும், ஆனால் வந்து ஏன்டா வாழ்கிறோங்கிற மாதிரி உங்களை வந்து யோசிக்க வைக்கும். அதுதான் இந்த மிருத்யு பாகை. இது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் நடைமுறையில் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதை போன வீடியோவில் ஒரு சார்ட் போட்டிருக்கேன், இதில் ஒரு சார்ட் போடுறேன், இதுக்கு அடுத்த வீடியோலையும் ஒரு சார்ட் இருக்குது. இதில் எது வந்து நடைமுறைக்கு பொருந்தி வருதுங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எது ஒத்து வருதுங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து சூரியன் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு 7 கிழமைகளை வந்து நான் வந்து இதில் போட்டாச்சு. ஒவ்வொரு கிழமைக்கும் வந்து பகல் பொழுதில் ஒரு மிருத்யு பாகை, இரவு பொழுதில் ஒரு மிருத்யு பாகை அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணணும், எளிமையாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ ஒரு நாளில் பாதி அப்படிங்கிறது பகல் பொழுது, இரவுங்கிறது இன்னொரு பாதி. அப்போ 24 வந்து 12 பிரிச்சுக்கலாமா? அப்போ ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் அப்படின்னா பகல் பொழுது 12 மணி நேரம், இரவு பொழுது 12 மணி நேரம். இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 12ங்கிறத வந்து நம்ம செவ்வாய்க்கு வந்து எடுத்துக்கிறோம். செவ்வாய் கிழமை வந்து இந்த 12 மணி நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் இந்த கால்குலேஷன் வந்து பண்ணுறாங்க. இது ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. இது கொடுத்ததை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை வந்து 12 மணி நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு புரிகிறதுக்காக 12ன்னு போட்டிருக்கேன். 12ங்கிறது 12 டிகிரி. உங்களுக்கு புரிகிறதுக்காக வந்து நான் 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ 12 மணி நேரம் செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதிலேருந்து 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு வந்து டோட்டலாக 24 மணி நேரம் தான். இப்போ 12லேருந்து 24 கூட்டுங்க, அது 36 வரும். 36லேருந்து 24 கூட்டுங்க, 60 வரும். அதுக்கப்புறம் 60லேருந்து ஒரு 24 கூட்டுங்க, 84. 84லேருந்து ஒரு 24 கூட்டுங்க, 108. 108லேருந்து ஒரு 24 கூட்டுங்க, 132. இதுலேருந்து ஒரு 24 கூட்டுங்க, 156 வந்து வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து செவ்வாய்க்கிழமை 12 டிகிரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மிருத்யு பாகை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து அப்படியே மேலே அப்படியே ரவுண்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும், மேலே 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 இப்படி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரத்தை வந்து ஆட் பண்ணி வந்து நீங்கள் இந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. 12லேருந்து 24 கூட்டிகிட்டே போனீங்கன்னா எண்டு வந்து புதன் கிழமை வந்து 156 டிகிரியில் வந்து எண்ட் ஆகும். இது வந்து பகல் பொழுதுனுடைய மிருத்யு பாகை. இரவு பொழுதுனுடைய மிருத்யு பாகை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, பகல் பொழுதுனுடைய மிருத்யு பாகை செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகும் 12 டிகிரியில். இரவு பொழுதுனுடைய மிருத்யு பாகை வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமை வந்து 192 டிகிரியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி 192 டிகிரின்னு ஒரு டவுட் வரும். அதாவது மொத்தம் வந்து 360 டிகிரி. அதில் பாதினா என்ன, இரவு பொழுதுங்கிறது 180 டிகிரிக்கு மேலே தானே இரவு பொழுது. ஒரு ராசியினுடைய முன் பாதி அதுதான் நீங்கள் வந்து 0லேருந்து 180 டிகிரி வந்து பகல் பொழுது, 180லேருந்து 360 டிகிரி தானே இரவு பொழுது. அப்போ 180 டிகிரியிலேருந்து ஒரு 12 மணி நேரம் கூட்டிக்கிட்டிங்கன்னா 192 வரும். 180லேருந்து இந்த 12 வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே 12 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. இது வந்து 180 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் 180 + 12ன்னு போட்டால் 192.
இதுலேருந்து ஒவ்வொரு 24 ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த வரிசைப்படி வரும். இதில் நீங்கள் மெயினாக இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, செவ்வாய்க்கிழமை 12 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது மிருத்யு பாகை. வெள்ளிக்கிழமை வந்து 192 டிகிரியில் வந்து மிருத்யு பாகை வந்து ஸ்டார்ட் ஆகுது இரவு வெள்ளிக்கிழமை. பகல் பொழுதில் வந்து செவ்வாய்க்கிழமை 12 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுலேருந்து 24 டிகிரி மேலே கூட்டிகிட்டே போகணும். கூட்டி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டேபிள் வந்து ரெடி ஆயிரும். இதுதான் வந்து பகல் பொழுதினுடைய மிருத்யு பாகை, இரவு பொழுதினுடைய மிருத்யு பாகை. இது புரியல அப்படின்னா திரும்ப பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் பகல் பொழுதுங்கிறது 12 மணி நேரம் தானே, அதனால் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். செவ்வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் 24 மணி நேரங்கிறதுனால 24 ஆட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இரவு பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் 192 வருது அப்படின்னா மொத்தம் 360 டிகிரி ஒரு ராசி மண்டலத்துக்கு, 12 ராசிகளுக்கு. அப்போ 6 ராசிங்கிறது பகல் பொழுது, மீதி 6 ராசிகள்ங்கிறது இரவு பொழுது. அப்போ 180 டிகிரி அப்படிங்கிறது பிற்பகுதி. ஒரு நாளினுடைய பகல் பொழுது வந்து 0 to 180 டிகிரி, இரவு பொழுது அப்படிங்கிறது 180லேருந்து 360 டிகிரி. அப்போ 180லேருந்து ஒரு 12 கூட்டிக்கோங்க, 192. அதுலேருந்து 24 கூட்டினீங்கன்னா இந்த சார்ட் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து மிருத்யு பாகை கால்குலேட் பண்ணக்கூடிய சார்ட். பகல் பொழுது, இரவு பொழுது ஒரு நாளைக்கு வருதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இது ஸ்டார்ட் ஆகும் பகல் பொழுது, இதில் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் இரவு பொழுது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ பகல் பொழுதினுடைய மிருத்யு பாகை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து பொதுவான பகல் பொழுதினுடைய மிருத்யு பாகை. உங்களுக்குரிய மிருத்யு பாகை வந்து எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சூரியன் எந்த டிகிரியில் நிற்குதுன்னு பார்க்கணும். சூரியன் வந்து 209 டிகிரியில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து 360 டிகிரி கால்குலேஷனில் தான் நீங்கள் வந்து போடணும். 0லேருந்து 30 டிகிரி கால்குலேஷன் வந்து போடக்கூடாது. ஒரு ராசியில் வந்து 0லேருந்து 30 டிகிரி இருக்குது. அப்போ மொத்தம் 12 ராசிக்கு வந்து 360 டிகிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி 0லேருந்து 30 டிகிரிக்குள்ளே வந்து சூரியனுடைய டிகிரியை போட்டு அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இதில் வந்து 100 டிகிரி, 200 டிகிரி, 360 டிகிரி வரைக்கும் எந்த டிகிரியில் சூரியன் இருக்குதுன்னு பார்க்கும்போது 209 டிகிரி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 209 டிகிரின்னு போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமையினுடைய மிருத்யு பாகை பகல் பொழுது, வெள்ளிக்கிழமை மிருத்யு பாகையினுடைய பகல் பொழுது எவ்வளோ? 108. அப்போ 108 போட்டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 317 டிகிரி வருது. 317 டிகிரிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா 300 டிகிரிங்கிறது வந்து மகரத்தோட முடியும். புரியுதா? கும்பம் வந்து 300லேருந்து 330, மீனம் வந்து 330லேருந்து 360. அப்போ 300க்கு அப்புறம் போச்சு அப்படின்னா அது கும்பராசி வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 17 டிகிரி அப்படின்னா கும்பராசியில் 17 டிகிரியில் வந்து என்ன வரும் அப்படின்னா சதயம், நாளம், பாதம் தான் வரும். அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த நாளைக்குரிய மிருத்யு பாகை. அடுத்து இரவுக்குறை மிருத்யு பாகை எப்படி கால்குலேட் பண்ணுறது? வெள்ளிக்கிழமை அப்படின்னா இரவுக்குறை மிருத்யு பாகை வந்து 192. அது 192. சூரியனுடைய பாகை அன்னைக்கு சூரியன் நிற்கக்கூடிய பாகை வந்து பாகைனா டிகிரி 209 டிகிரியில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ 209 + 192 401 வருது. அப்போ வந்து 360 டிகிரி தாண்டி போகிறதுனால 401லேருந்து 360 கழிக்கிறோம், 41 டிகிரி வருது. அப்போ முதல் ராசி வந்து 30 டிகிரி, ரெண்டாவது ராசி வந்து 30 to 60 டிகிரி. அப்போ ரெண்டாவது ராசியில் தான் வரும். ரெண்டாவது ராசிங்கிறது ரிஷபராசி, 11 டிகிரியில் வரும். 41ங்கிறது முதல் ராசி 30, ரெண்டாவது ராசியில் வந்து 11 டிகிரிங்கிறது வந்து ரோஹிணி 1ஆம் பாதமாக வரும். அப்போ காலைக்குரிய மிருத்யு பாகை, இரவுக்குரிய மிருத்யு பாகை, இந்த நாளுக்குரிய மிருத்யு பாகை கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த பாகையில் வந்து ஒரு கிரகம் ட்ராவல் ஆனாலும் உங்களுக்கு வந்து கண்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொல்கிறது வந்து பிறந்த டைமில் இருக்கிறத வந்து சொல்கிறேன் நான். இப்போ இது வந்து சூரிய உதயத்தை பொறுத்து இந்த மிருத்யு பாகை வந்து மாறுபடும். இப்படியும் வந்து மிருத்யு பாகை வந்து கால்குலேட் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து இந்த குறிப்பிட்ட மிருத்யு பாகையில் ஒரு கிரகம் ட்ராவல் ஆகும்போது அவங்களுக்கு வந்து கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு கண்டத்தை கொடுக்குங்கிறது நடைமுறையில் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதை பற்றின புரிதல் வந்து எனக்கு கிடையாதுங்க. மிருத்யு பாகை பற்றின மொத்த புரிதலையும் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதாங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.